ஹாய். சண்டே ஆடிப்பெருக்கு, அதாவது ஆடி 18 தான் ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே நான் இருக்கிற இடங்கள்ல வந்து ஆடி 18 வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பெஷலாக கொண்டாடுறாங்க. ஸோ காலையிலேயே அரிசி மாவெல்லாம் அரைச்சி கோலம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கோலத்தை அழகாக போட்டுட்டு எப்பவும் போல் பூவெல்லாம் பறித்து சாமிக்கு வச்சுட்டு, இன்றைக்கி என்னென்னா அக்கா வீட்டில் வந்து பம்பு செட் இருக்குது. ஸோ அங்கே வந்து நீருக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் இந்த பூஜையில் தான் கலந்துக்கிறேன். நாங்கள் வந்து போனதே கரெக்டான டைம், அதாவது நாங்கள் போனோடனே கற்பூரம் காட்டுற மாதிரி. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன பண்ணாங்கங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ காலைல சீக்கிரம் கிளம்பி அங்கே போகும்போதே ரொம்ப அழகாக இருந்துச்சு. வரப்பில் நடக்கவே தெரியல, இதில் வேறு ஷூ வேறு. ஸோ 3 டைம் வலிக்கி கீழே விழுந்தேன். அப்புறம் வந்து அண்ணா பாப்பாவை கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ இந்த மாதிரி 2 பேர் படைக்கிறனால 2 பிள்ளையார் பிடிச்சிட்டு குட்டியாக ஒரு மஞ்சள் பிள்ளையாரும் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து அன்றைக்கி தாலி கயிறு மாற்றிட்டு நம்மளோட தாலியை வந்து அந்த சாமிக்கு போட்டுட்டு அப்புறமா தீவாரணம் கொடுத்ததுக்கப்புறம் அதை நம்ம மாற்றிக்கணுமா. நான் வந்து ப்ரீ பிளான்டாக போகல. ஸோ போட்டிருந்த தாலியை கழட்டி வச்சு சாமி கும்பிட்டு திரும்பி போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமாட்டு இந்த பிள்ளையாரை வந்து தண்ணியில் விடணும். இது எதுக்காக கும்பிட்றாங்களான்னா, காவிரி நதி இருக்குல்ல, அவங்கள வந்து நினச்சி கும்பிட்றாங்களாம். வருஷம் எல்லாம் எல்லாருக்கும் தண்ணி பஞ்சம் இல்லாமல் இருக்கணும், நல்ல விவசாயம் நடக்கணும், எல்லாருக்கும் நல்லா செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்றாங்களாம். ஸோ காலையிலே வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வைப்பாக இருந்துச்சு. இந்த வில்லேஜ் வைப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஜில்னஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு. ஸோ நான் வீட்டிலே ரெடி ஆகிட்டேன். பாப்பா மட்டும் அங்கே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தோம். இந்த மாதிரி ஆறு, குளம், இந்த மாதிரி தண்ணி இருக்கிற இடங்கள்ல இந்த சாமிக்கு கும்பிட்டுப்பாங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் மோட்டர் இருக்கும்ல, அதுக்கு கூட பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுப்பாங்க. சும்மா வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய்லாம் வச்சுட்டு இந்த பொரியில் வந்து சர்க்கரை பாகு காய்ச்சி கொஞ்சம் ஸ்வீட் மாதிரி செஞ்சு வச்சுக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் மேடம் வந்து அத்தை மாமா கூட போவேன்னு சொல்லி அங்கே கிளம்பிட்டாங்க. நான் வந்து விசேஷ டைமில் நம்ம வீட்டில் குக் பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஒரு 6 இட்லி ஊற்றி கொஞ்சம் பூண்டு சட்னி அண்டு சாமிக்கு வந்து பால் பாயாசம் செஞ்சு வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே போயாச்சு. போன வருஷமும் நான் அங்கே தான் இருந்தேன். ஸோ இப்போது எங்கள் வீட்டிலேருந்து பக்கம் தான், அடுத்த ரோடு கிராஸ் பண்ணோடனே பக்கத்தில் தான் வரும். ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம், ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிறனால நான் எங்கேயுமே போகிறதே இல்லை. எப்போ டைம் கழிச்சாலும் தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், அந்த மாதிரியே தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஜாலியாகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ மேடம் லிப்ஸ்டிக்லாம் எடுத்து தேய்ன்னு வச்சுருந்தாங்க. அங்கே பக்கத்துலேயே திட்டுக்குடி மாரியம்மன் கோயில் இருக்குது. ஸோ அங்கே யாரோ இன்றைக்கி அபிஷேகம் கொடுத்துருப்பாங்க போல். நானும் அக்ஷாவும் ஜஸ்ட் போய் சாமி கும்பிட்டுட்டு தீவாரணம் பார்த்துட்டு ஒரு ரவுண்டு கோயிலை சுற்றிட்டு வந்துட்டோம். ஆடி பிறந்து இந்த அம்மனை பார்க்க போகவே இல்லை. ஸோ இன்றைக்கி போயிட்டு வந்தாச்சு. நாங்கள் வந்து இவங்க வீட்டில் தான் ஃபஸ்ட்டு குடியிருந்தோம். அது ஒரு நல்ல பாண்டிங். நாங்கள் ஒரு 4 மந்த்ஸ் தான் இருந்தோம், பட் நல்ல ஒரு பாண்ட் ஆகிடுச்சு. ஸோ அடிக்கடி போய்ப்போம், அவங்களும் வந்துப்பாங்க, நல்லாயிருக்கும். போயிட்டு வந்தோடனே பாசத்தில் எல்லாருக்கும் மேடம் விபூதி அடிக்கிறாங்க. மண்டையை பாருங்கள், என்ன ஏதோ சொல்லுவாங்களே, அது ஏதோ மைக்கேல் ஜாக்சன் மண்டை மாதிரி இருக்குது. இது வந்து சிக்கெடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவளுக்கு ஒரு மட்டும் போட்டுட்டோம், ஆனாலும் வந்து நல்லா அழகாக ஒரு கொஞ்சம் கேர்லி ஹேர் மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக மேடம் இங்கே வந்து செம்ம ஹார்ட் அடிப்பாங்க. அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து எல்லாருமே நல்லா நான்வெஜ் எடுத்து சமைப்பாங்க. நான் வந்து ஒரு விரதம். ஸோ வந்து வெஜ்ஜு மட்டும் தான் சாப்பிடுவேன். ஸோ கறி குழம்பெல்லாம் இருக்குது என்னை சுற்றி. ஸோ நான் வந்து விரதம்ங்கிறனால பூண்டு சட்னி வச்சு இட்லி சாப்பிட்டேன். மதியத்துக்கு வந்துட்டு நான் குக் பண்ணவா அப்படின்னு கேட்டேன். அப்போ ஸ்வேதா பாரதியெல்லாம் பிரியாணி பண்ண சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அங்கே போயிட்டு சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஜாலியாகிட்டு கொஞ்ச நேரம் பிரியாணி மட்டும் பண்ணிவிட்டு எல்லாம் அக்கா பண்ணிட்டாங்க. நாங்கள் கடைசி வந்து இந்த ரசம், ஒயிட் ரைஸு, பூண்டு சட்னி, ஸ்நாக்ஸ்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இவளை பார்க்குறதுக்கே எங்களால் முடியாது. அகெயின் இதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து எல்லாருமே ஆற்றுக்கு போவாங்க. ஆற்றுக்கு போயாச்சுன்னா பட்டம்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு பட்டம் விடுவாங்க. நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் நேரம் போகலான்னா இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும், இந்த ட்ரெஸ்லாம் நாங்கள் அங்கே வந்து போகிறப்போலாம் அப்படியே கழட்டி வச்சுட்டு ஒரு ட்ரெஸ்ஸு. ஸோ இதை பார்த்துட்டு ஒரு நாள் எடுத்து பார்த்துட்டு இருந்தா. நெக்ஸ்ட்டு மேடம் வந்து ஹேர் ஸ்டைல் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். சரி ஜீன் டிஷர்ட் ஏதாவது போட்டுக்கோ அப்படின்னா, இல்லை நான் இந்த மாதிரி பெருசாக தான் போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது ஒரு பெரிய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் மேடம் ரெடி ஆனாங்க. அதை பாவம் தூக்கி பிடிச்சிக்கிட்டு நடக்க முடியாமல் நடந்துட்டு வந்தா. எங்களாலேயும் அதை போட்டு அவளை தூக்கவும் கழியல. அழகாக இருந்தா. பூவெல்லாம் சூப்பராக நிறைய வச்சு விட்டுட்டு பார்க்கவே செல்லக்குட்டி கண்ணு பட்டுரும். நாங்களும் சூப்பராக ரெடி ஆகிட்டு போயாச்சு. பட்டம் வாங்குறதுக்கு தெருவா சுற்றி கடைசி ஒரு கடையில் போய் பட்டத்தையும் வாங்கிட்டோம். கடைசி வரை போன வருஷமும் பட்டம் பறக்கலை, இந்த வருஷமும்
பட்டம் பறக்கவே இல்லை. இந்த டைம் நல்ல கூட்டம் இருந்துச்சு. இன்னுமே இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் ஆற்றுக்கு போகலையானா அதெல்லாம் இன்னும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறாங்க. பட் நாங்கள் வந்து இந்த ஆடி 18 மாசி மகம் அப்புறம் வந்து பொங்கலில் 3வது பொங்கல் கறி பொங்கலா கரிநாளா அதுக்கெலாம் இந்த மாதிரி ஆற்றுக்கு வந்துடுவோம். ஒரு ஜாலி தானே. ஸோ நான் அக்ஷயா வீட்டிலேருந்தே விளையாடுறதுக்கு இந்த டாய்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தா. அதை வச்சு உட்காந்து மண்லலாம் நல்லா விளையாடிட்டு பஞ்சு மிட்டாய் அப்புறமா ஐஸ்கிரீம் 2 டைம் வாங்கி சாப்பிட்டோம். காளான், பொட்டேட்டோ ரோலு எல்லாம் வகை வகையாக வாங்கி சாப்பிட்டுட்டு நிறைய நேரம் பேசிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நமக்கு தெரிஞ்ச ஃபேஸ்லாம் அங்கே வருவாங்க. பட் நல்ல க்ரௌடாக இருந்துச்சு. கடைசி வரை பட்டம் எவ்வளோ ட்ரை பண்ணோம், பறக்கவே இல்லை. ஸோ பறந்த பட்டத்தெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு இந்த டே. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த ஆடி 18 இந்த ஆற்றுக்கு வர்றது வந்து ரொம்ப பிடிக்கும். பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு இதே தான். மழை வந்து வரலை. மழை வந்திருந்தா கூட போகிறது கஷ்டமாக இருந்திருக்கும். பட் ஃபஸ்ட்டு நக்ஷா வந்து நாங்கள் 10வது மாதம் இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். க்யூட்டாக இருப்பாள். கோடைக்குள்ளே உட்காந்துட்டு ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. அந்த கிளிப் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து இவன் வந்து 4வது டைம் இந்த ஆடி 18 வந்து மேடம் அட்டன் பண்ணிட்டாங்க. நல்லாயிருக்கும். இங்கே இருக்கும்போதெல்லாம் இவளை வந்து கண்டிப்பாக நான் வந்து அவளை எப்போவுமே மடிக்கவே மாட்டேன். அவள் மைண்டு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஜாலியாக கூட்டிகிட்டு போயாச்சு. மேடம் செம்ம ஆட்டம் போட்டுட்டு இப்போல்லாம் அவங்களுக்கு டயர்டாகவே இருக்காது. வீட்டுக்கு வந்து பைக்கை பார்க் பண்ணோன்னே சொல்லுவாள், எனக்கு கால் வலிக்குது, எனக்கு தலையை வலிக்குது அப்படின்னு. நான் ஊட்டும்போது சாப்பிடவே இல்லை. திரும்ப 10 மணிக்கு பசி தாங்கவே இல்லை புள்ளிக்கு. அப்புறம் உட்காந்துட்டு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு காலை வலிக்குது, என் காலை அமுக்கு, என் கையை அமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் அடம் பண்ணிட்டு நல்லா தூங்கிட்டா. எப்படியோ ஆடி 18 சூப்பராக போச்சு. நானும் வந்து எப்பவுமே செல்வ செழிப்போடி எல்லா வளத்தோடி நட்சத்திரம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். எல்லாருக்கும் மழை வரணுமோலாம் நான் வேண்டிக்கலாம் இல்லை. பட் தண்ணிக்கு நிறைய தேங்க்ஸ் தோணும். ஏன்னா நீரின்றி அமையாத உலகில்ல. மற்றபடி எல்லாருக்கும் எல்லாம் வேணும் அப்படின்லாம் நான் எதுவும் வேண்டிக்கவே இல்லை. நான் எனக்கு மட்டும் தான் வேண்டிக்கிட்டேன். ஓகே பாய். நெக்ஸ்ட் இயர் ஆடி 18 பார்க்கலாம். குட் நைட்.